சொல்லுது, உமக்காக நான் எவ்வளவு செய்றேன். ஆனா நான் நினைச்ச அந்த மேன்மையான ஒன்றை இன்னும் நான் அடையல. ஒரு சோர்வு, சலிப்ப அந்த பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பார்க்கிறோம், அதனாலதான் அப்படி. ஆனா தேவன் உங்களை அந்த பரிபூர்ணம் உள்ள கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறாரு. அர்த்தம் சொல்லட்டுமா? கிறிஸ்துவ மேல இருக்கிற ஆசீர்வாதமும் உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதமும் வேற வேற இல்ல. அல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுதுமா? கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது அப்படியே நம்புங்கப்பா, நம்புங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் உனக்கு உண்டு. சொல்லுங்க, எல்லாம் உனக்கு உண்டு. ஒரு நன்மை உனக்கு குறைவா வைக்கல. அல்லேலூயா. அந்த நன்மையை அனுபவிக்கிறதுக்கு தேவன் உன்னை எந்த நிபந்தனையும் வைக்கல. உன்னை உண்டாக்குனாரு. அல்லேலூயா. இயேசுவினால மீட்டு கொண்டாரு. நிச்சயமா அந்த வழியில உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நன்மைகளுக்கு நீ பிரயாசப்படாத, அப்பா நடத்துவார். யார் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்பா நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு தான் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர் நீதானே, நல்ல மேய்ப்பர் நீதானே, நான் ஆட்டுக்குட்டி, நான் ஆட்டுக்குட்டி. மேய்ப்பனுக்கு தெரியுமா? ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா? போகிற வழி யாருக்கு தெரியும்? உங்களை கூட்டிட்டு போகிற வழி மேய்ப்பன் திட்டமிட்டு இருக்கிறாரா? ஆடு திட்டமிடுதான். இங்க சில ஆடு திட்டமிடுது. அல்லேலூயா. ஆடு திட்டமிடலாம், ஆனா அங்க அதுக்கு போகிறதுக்குரிய கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா மேய்ப்பனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இப்ப நான் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன் தேவனுடைய ஆவியில இருந்து. இந்த மேய்ப்பன் உங்களை புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் மேய்க்க போகிறாரு. உன் கண்கள் காணுகிற இடமெல்லாம் ஒரு செழிப்ப உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. இந்த ஆடு